அதாவது ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயம் தாவறதுக்குள்ளே அண்ணா வந்து ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுறாரு. ஒரு விஷயம் அமுங்குறதுக்குள்ளே அண்ணன் ஏதாவது பண்ணி விட்டுருவாரு. அது மாதிரி இப்போ வந்து ஓப்பனாகவே வந்து அண்ணா வந்து இன்டெரக்டாக சொல்லிட்டாரு. நாங்கள் 2 பேரும் ஜோடி தான், வெளில வருவோம் போவோம் வரோம், எவனும் எதுவும் கேட்க முடியாது, என்னடா பண்ணுவீங்கிற மாதிரி தான் அண்ணன் மெசேஜ் கொடுத்துருக்காரு. இதை ஏற்றுக்க முடியாத விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலை கொண்டுமே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்னா முரட்டு கொண்டாட்டமாக இருக்குது. தம்பி வசமாக மாட்டிட்டாப்புல, இன்றைக்கி பொறிச்ச வண்டி தான் அப்படிங்கிற மாதிரி மீம்ஸு வீடியோஸ்னு இன்ன வரைக்கும் கண்டென்ட் போயிட்டே இருக்குது. இன்னும் ஒரு வாரத்துக்கு அண்ணா தான் அப்படிங்கிற மாதிரி. இது இது முடியாத கதை தான். அடுத்தடுத்து அண்ணாவை பற்றி ஏதாவது ஒன்று வர தான் போகுது. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அண்ணாவை வந்து குளிப்பாட்டி எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் விஜய் அவர்கள் வந்து எலெக்ஷன் டைமில் இதெல்லாம் பண்ணவே தேவையில்லை. ஒழுங்காக அமைதியாக இருந்து எலெக்ஷனை முடிச்சதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணிக்கலாம். எலெக்ஷன் டைம்லேயே அவருக்கு எல்லாம் நடக்கிறது வந்து அவராக